அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிபந்தனையை நிறைவேற்றினால் மட்டுமே ஹோர்மோஸ் ஜலசந்தி திறக்கப்படும், அமெரிக்காவிற்கு ஈரான் எச்சரிக்கை. ரஷ்ய படைகள் தாக்குதல், மத்திய கிழக்கு உக்ரைனிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட பொதுமக்கள். சவுதி அராம்கோ சுத்திகரிப்பு நிலையம் மீது ஹவுதி ட்ரோன் தாக்குதல். ஏவப்பட்ட பாரிய இரு ஏவுகணைகள் தாக்குதல்களுக்கு முன் ட்ரம்ப் மேற்கொண்ட தொலைபேசி அழைப்பு. ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல், துபாய் மக்களுக்கு எச்சரிக்கை. இடிந்து வீழ்ந்த தங்க சுரங்கம், 30 தொழிலாளர்கள் உயிரிழப்பு, மீட்பு பணிகள் தீவிரம். வடமேற்கு சிரியாவில் விமானப்படை தளத்தில் இஸ்ரேல் தாக்குதல். உக்ரைன் கிராமத்தில் ரஷ்யா ஏவுகணை வீச்சு. ஐக்கிய அமீரகத்தை நோக்கி ஈரான் ஏவுகணை தாக்குதல். ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல், ஒருவர் காயம். தொடர்பான விரிவான செய்திகள். யூன் மாதம் கையெழுத்தான இடைக்கால ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரை ஹோர்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் என ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஹோர்மோஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை ஈரான் தடை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் ஜலசந்தியை எவ்வித நிபந்தனைகளுமின்றி உடனடியாக திறக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றது. எனினும் தாக்குதல்களை நிறுத்துவதுடன் அப்பகுதியில் விதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க முற்றுகையும் நீக்க வேண்டும் என ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளது. இருதரப்பினரும் கடந்த ஜூன் 17 மேற்கொண்ட இடைக்கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 60 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இறுதி உடன்பாட்டை எட்ட வேண்டியிருந்தது. எனினும் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் காரணமாக இதுவரை எந்தவொரு இறுதி உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் குறித்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக ஜூலை 7 அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதனை அடுத்து ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக ஈரானும் அறிவித்ததுடன் ஹோர்மோஸ் ஜலசந்தியையும் மூடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஜூன் மாதம் கைச்சாத்திடப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹோர்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் என ஈரான் மீண்டும் தெரிவித்துள்ளது. ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை நீக்குதல், ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளை நீக்குதல், முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்களை விடுவித்தல் மற்றும் அனைத்து முனைகளிலும் அச்சுறுத்தல்கள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துதல் ஆகியவை முக்கிய நிபந்தனைகளில் அடங்குவதாக ஈரான் சார்பில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் ஹலிஃபாஃப் தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகள் உக்ரைனின் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள டினிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் பிராந்தியத்திற்குள் முன்னேறி வரும் நிலையில் அங்குள்ள 2200 குழந்தைகள் உட்பட பொதுமக்களை வெளியேற்ற உக்ரைன் அரசு உத்தரவிட்டுள்ளது. டினிப்ரோ நகரின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள 16 குடியிருப்பு பகுதிகளிலிருந்து பொதுமக்களை கட்டாயமாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதத்திற்குள் குழந்தைகளுடன் உள்ள அனைத்து குடும்பங்களும் குறித்த பகுதிகளிலிருந்து வெளியேற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிராந்திய இராணுவ நிர்வாக தலைவர் அலெக்சாண்டர் கோன்சா தெரிவித்துள்ளார். இதன்படி பெற்றோர், பாதுகாவலர்கள் மற்றும் அரசு நிர்வாக அதிகாரிகளின் உதவியுடன் 2177 குழந்தைகள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்படவுள்ளனர். வெளியேற்றப்படும் பொதுமக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு பின்பு பாதுகாப்பான புதிய குடியிருப்புகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அராம்கோ சுத்திகரிப்பு நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஜெர்மன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள முக்கியமான எண்ணெய் உற்பத்தி நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஹவுதி போராளிகள் சவுதி அரேபியா ஜெர்மனியில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி என கூறி இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டதாக அறிவித்துள்ளார். தாக்குதலால் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீப்பற்றியதாகவும் சில பகுதிகளில் உற்பத்தி தற்காலிகமாக பாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சவுதி அதிகாரிகள் தாக்குதலை தடுக்க வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் முயற்சி செய்தன. சில ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஆனால் சில தாக்குதல்கள் நிலையத்தை சென்றடைந்தன என தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அராம்கோ நிறுவனம் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக இருப்பதால் இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் கவலைக்குரியதாக பார்க்கப்படுகின்றது. முன்னதாகவும் ஹவுதி போராளிகள் சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிலையங்கள் மற்றும் கப்பல்களை குறிவைத்து
பல தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். தற்போது மீண்டும் அதிகரித்துள்ள தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் ஈரானிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. ஈரான் தனது தாக்குதல் சார்ந்த இராணுவ கோட்பாட்டை செயல்படுத்த தொடங்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் கண்டறிந்துள்ளன. இதில் முதலாவது நாட்டின் கடல் எல்லைக்கு வெளியே வீழ்ந்த நிலையில் 2வது கடல் எல்லைக்குள் வீழ்ந்துள்ளது என்று அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியூடாக பயணித்துக் கொண்டிருந்த வணிக கப்பல் ஒன்று இனம் தெரியாத ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலின் இயந்திர பகுதி பலத்த சேதமடைந்துள்ளதுடன் ஊழியர் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் கப்பலின் பாதுகாப்பு அதிகாரி UKMTO அமைப்பிற்கு தகவல் வழங்கியுள்ளார். அதனை அடுத்து எஞ்சிய மாலுமிகளை மீட்கும் நடவடிக்கைகளில் ஓமான் கடலோர பாதுகாப்பு படையினர் உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்த தாக்குதலினால் இதுவரை எதுவித சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் ஏற்படவில்லை என குறிப்பிட்டுள்ள நிலையில் தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அத்தோடு அப்பகுதியூடாக பயணிக்கும் ஏனைய கப்பல்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் சந்தேகத்திற்கிடமான நகர்வுகள் தென்படேன் உடனடியாக தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சாயித் அல் நஹ்யான் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கிடையே தொலைபேசி வழியிலான உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஈரானில் இருந்து ஐக்கிய அமீரகத்தை நோக்கி 2 ஏவுகணைகள் ஏவப்பட்ட முன் இந்த அழைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன்களை மேம்படுத்துவதற்காக உறவுகளை பலப்படுத்தும் நோக்கில் குறித்து இந்த தலைவர்களும் கலந்துரையாடியதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தற்போதைய கள நிலவரங்கள் குறித்தும் அண்மைக்கால மாற்றங்கள் குறித்தும் இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட போதிலும் விவாதிக்கப்பட்ட பொருட்கள் குறித்து கூடுதல் விவரங்கள் எதனையும் செய்தி நிறுவனம் வெளியிடவில்லை. ஹோர்மோஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய முயன்ற அமீரகத்தின் அண்டை நாடான ஓமான் மீது குண்டுவீச்சு நடத்தப்படும் என ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்த மறுநாளே இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதை அந்த நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு கண்டறிந்ததை அடுத்து துபாய் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேற்காசிய நாடான ஈரான் மீது அணு ஆயுத குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்க ஆஸ்திரேலிய படைகள் கடந்த பிப்ரவரி இறுதியில் போரை தொடங்கின. இந்த போருக்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் ஹோர்மோஸ் ஜலசந்தியில் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட சரக்கு கப்பல்களின் போக்குவரத்தை முடக்கியது. இதனால் உலகளவில் கச்சா எண்ணெய்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டு பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்ந்தன. இதனை அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த ஜூனில் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இது நேற்று முன்தினம் காலாவதியானது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான் பாதுகாப்பு அமைப்பு தங்கள் நாட்டுக்கு ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதை நேற்று கண்டறிந்தது. இதையடுத்து துபாய் மற்றும் எமிரேட்ஸின் பிற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும்படி தேசிய அவசர நிலை மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நிமிடங்களில் துபாயில் சைரன் ஒலிகளும் பலத்த வெடிச்சத்தங்களும் கேட்டன. ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ராணுவம் உறுதி செய்தது. ஈரான் ஏவிய 2 ஏவுகணைகளும் கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்டன. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் தங்க சுரங்கம் இடிந்து வீழ்ந்ததில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பாரம்பரிய தங்க சுரங்கம் செவ்வாய்க்கிழமை அன்று இடிந்து வீழ்ந்ததில் குறைந்தது 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அத்தோடு பலர் இன்னும் சுரங்கத்திற்குள் சிக்கியிருப்பதாக அப்பகுதி மக்கள் மற்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். சுரங்க இடிபாடுகளில் இருந்து உயிர் பிழைத்த நபர் ஒருவரின் தகவல் படி நானா மாம்பெரே மாகாணத்தின் அப்பா பகுதியில் இந்த தங்க சுரங்கமானது இடிந்து வீழ்ந்துள்ளது. இந்த நிலையில் சுரங்க இடிபாடுகளில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இருப்பினும் அவர்களை உயிருடன் மீட்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவென கூறப்படுகின்றது.
சம்பவ இடத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படும் வீடியோ காட்சிகள் அப்பகுதியில் ஏற்பட்டு வரும் குழப்பமான மீட்பு பணிகளை பதிவு செய்துள்ளன. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு அரசு செய்தி தொடர்பாளர் எவரெஸ்ட் என்கமானா அனுதாபம் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் உதவியும் வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். வடமேற்கு சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் உள்ள அபுதோஹூர் விமானப்படை தளத்தின் மீது செவ்வாய்க்கிழமை அதிகாலை இஸ்ரேல் அடுத்தடுத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. விமான ஓடுதளத்தை குறிவைத்து 8 முறை நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் நியாயமற்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கை, எங்களின் இறையாண்மைக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கும் விடப்பட்ட சவால் என்று சிரியா கண்டித்துள்ளது. இத்தாக்குதலில் பொருட்சேதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் எதுவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவின் புதிய இடைக்கால அரசு இஸ்ரேலில் சுமூக உறவை பேணுவதற்கு விரும்பினாலும் அந்த நாட்டு ராணுவ நிலைகளை இஸ்ரேல் இப்போது தாக்கி வருகின்றது. வடகிழக்கு உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தில் உள்ள பெசனிஹி கிராமத்தின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். போர் 4.5 ஆண்டுகளை கடந்துள்ள சூழலிலும் சுமார் 1250 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லை பகுதியில் இரு நாடுகளும் தொடர்ந்து நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் ரஷ்யா வீசிய ஏவுகணைகளால் பெசனிஹி கிராமத்தில் உள்ள வீடுகள், கடைகள் என பல தரைமட்டமாகின. இந்நிலையில் உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் ஜெலன்ஸ்கி கூறுகையில், உக்ரைன் பொதுமக்கள் மீது ரஷ்ய படைகள் கொடூர தாக்குதல் நடத்துகின்றன. பெசனிஹி கிராமத்தில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு நிச்சயம் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் மேலும் எச்சரித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற உலக முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.